டேய், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி பண்ணுறது? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணணும். சரி, எப்படி பண்ணுறது? இது வரும். ஃபஸ்ட் உனக்கு தேவையான பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் பென் டூல் எடுத்து அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கீழேருந்து மேலே அப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கோ. அந்த ஷேப்பில் ரிப்பீட்டர் ஆட் பண்ணிட்டு ரிப்பீட்டரில் உனக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் போட்டு ரிப்பீட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக டெக்ஸ்ட் நேரம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அது திருப்பி பென் டூல் எடுத்து நீ உனக்கு தேவையான கிராஃபை வந்து நீ ட்ரா பண்ணிக்கோ. கிராஃபை ட்ரா பண்ணிட்டு அதில் ஆடு கொடுத்து ட்ரிம் பாத் ஆட் பண்ணிக்கோ. ட்ரிம் பாத்தில் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு கொஞ்சம் ஃப்ரண்டில் தள்ளி வந்து 0 வச்சுட்டு ப்ளே பண்ணினா அதுக்கப்புறம் எலிப்ஸ் டூல் எடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோ. செகண்ட் லைன் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக திருப்பி அந்த எலிப்ஸை டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வர இடத்துல வச்சு அதை வந்து அந்த சர்க்கிளில் கரெக்டாக வச்சிரு. அதே மாதிரி எல்லா லைனுக்கும் செட் பண்ணிடு. எல்லா லைனுக்கும் செட் பண்ணிட்டேன்னா உனக்கு இப்படி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சர்க்கிள் வச்ச டைம்லேயே இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உனக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இது நீ உன்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் வச்சு நீ உனக்கு தேவையான மாதிரி அனிமேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.